ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ரிலேட்டடாக வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக எந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து நமக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பீனிஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுட் சேஃப்டி ரிலேட்டடாக எல்லாமே A to Z வந்து இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டாக மாறிடுச்சு. கரெக்டாக? ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து மார்க் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, புக்ஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிளாஸஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து A to Z ஃபுட் சேஃப்டி ரிலேட்டட் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய பீனிஸ் கிளாஸ் ரூம் ஆப் இல்லைன்னா பீனிஸ் கோச்சிங் .in அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து தாராளமாக ரெஃபர் பண்ண முடியும். ஏன்னா அதில் A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா வள்ளுவன் அப்படிங்கிற மார்க் எக்ஸாம் பேட்ச். ஓகே, அதாவது இது வந்து ஃபுல் மார்க் எக்ஸாம். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், அதாவது இது ரெண்டுமே வந்து கவர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா TNMRP கண்டக்ட் பண்ணுற ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். கரெக்டாக? அதே மாதிரி FSSI ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணுற ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். ரெண்டு எக்ஸாமையும் இதை வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு படித்தாலும் சரி, ஸ்டேட்டில் கண்டக்ட் பண்ணுற ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு படித்தாலும் சரி, இந்த எக்ஸாமை உங்களால் பயன்படுத்திக்க முடியும். கரெக்டாக? ஸோ இது ரெண்டுக்குமே தனித்தனியாக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா? ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க அந்த சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி ரெண்டுமே இந்த மார்க் எக்ஸாம் பேட்ச் அப்படிங்கிறது மாரத்தான் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோட பேட்ச் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவன். கரெக்டாக? இதோட ஸ்டார்டிங் டேட் வந்து ஜூன் 17 இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். கரெக்டாக? ஸோ ஒவ்வொரு யூனிட்லையும் இருக்கிற சிங்கிள் டாபிக் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்லையும் ஒவ்வொரு டாப்பிக்லையும் 10 குவிசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். கரெக்டாக? வித் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன். அந்த டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனோட பைலிங்குவல்ல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்க போகுது. கரெக்டாக? அதே மாதிரி ஷெட்யூல் பேஸ்டு யூனிட் வைஸ் லைவ் மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறதும் இதில் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ அதுவுமே பைலிங்குவல்ல தான் உங்களுக்கு கிடைக்கும், டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட. அதே மாதிரி உங்களுக்கு ஷெட்யூல் பேஸ்டு யூனிட் வைஸ் ஃபுல் லைவ் மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறதும் அவைலபிளாக இருக்க போகுது. கரெக்டாக? அதுவுமே வந்து பைலிங்குவல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்க போகுது. அதே மாதிரி ஷெட்யூல் பேஸ்டு 10 ஃபுல் லைவ் விர்ச்சுவல் மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறதும் அவைலபிளாக இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரியலாக எக்ஸாம் அட்டன் பண்ண ஃபீல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான மார்க் எக்ஸாம், ஷெட்யூல் பேஸ்டு ஃபுல் லைவ் மார்க் எக்ஸாம் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 5000 PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, இதில் என்னென்னலாம் இன்க்ளூடட் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டுக்குமே தான் கொடுக்குறோம், ஸ்டேட்டு சென்ட்ரலுக்கும். TNMRP மூலமாக கண்டக்ட் பண்ண ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான ஒரு 400 ப்ராக்டிஸ் கொஸ்டின். அதே மாதிரி ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான ஒரு 1080 PYQ. வேற ஸ்டேட்டில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல FSO எக்ஸாம், அந்த PYQ ஆன கிட்டத்தட்ட ஒரு 3520 PYQ. மொத்தத்தில் 5000 PYQ அப்படிங்கிறது உங்கள் கையில் கிடைக்க போகுது. கரெக்டாக? ஸோ இது எல்லாமே வந்து CPT மோடில் தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆன்லைன் பேஸ்டு. ஸோ நீங்கள் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ ஆன்லைன் மோடில், அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போது. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்சோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2999 மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது இல்லை கொரிஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ 9345188422 9345021525 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ இது காமன்ஸ்மெண்ட் ஆஃப் த டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 17. ஸோ இதில் எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த இதை வந்து கோ த்ரோ பண்ணிங்க. அதே மாதிரி இந்த பேட்சோட நேம் வள்ளுவன். கரெக்டாக? இது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன். FSO ரிலேட்டடாக எல்லாமே வந்து நம்ம ஆல் இன் ஒன் மாதிரி நம்ம மாறியாச்சு. கரெக்டாக? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா FSO எக்ஸாமுக்கான புக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? அந்த புக்கு வந்து எப்போ இருந்து கிடைக்க போகுது அப்படின்னா 4 வால்யூம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான 4 வால்யூம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் 1 வந்து ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அண்ட் லாஸ் எக்கோசிஸ்டம் இன் இந்தியா அப்படிங்கிறது இது வந்து வால்யூம் 1. வால்யூம் 2 வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் ஃபுட் கெமிஸ்ட்ரி அண்ட் ஹியூமன் நியூட்ரிஷன். ஸோ இது வந்து வால்யூம் 2. வால்யூம் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் மைக்ரோபயாலஜி, ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் குவாலிட்டி குட் ஹைஜீன். ஓகே, ஸோ இது வந்து 3வது வால்யூம். 4th வால்யூம் என்ன அப்படின்னா
டிஎன்எம்ஆர்பிஎஸ்ஓ எஃப்எஸ்ஓ எக்ஸாம் பிரின்சிபல் ஆஃப் ஃபுட் அனாலிசிஸ் அண்ட் டெஸ்டிங் ப்ராசஸிங் பேக்கேஜிங் அண்ட் ப்ரிசர்வேஷன். ஸோ இது வந்து 4th வால்யூம். ஓகே, மொத்தம் 4 வால்யூமும் எப்போ இருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா ஜூலை 3ஆம் தேதியிலேருந்து அவைலபிளாக இருக்க போகுது. கரெக்டா? ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். கரெக்டா? அதே மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, இந்த எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் நம்ம கொடுத்துருக்கோமோ அது எல்லாருமே எலிஜிபிள் தான். கரெக்டாக? நிறைய பேர் திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் எலிஜிபிளா. இதில் நீங்கள் படித்தது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்ம இதில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுலேயுமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கரெக்டாக? 9345021525 இல்லை அப்படின்னா 9345188422 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இந்த கிளாஸஸும் ஆன்லைன் பேஸ்டு ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். கரெக்டா? ஸோ அது மாதிரி உங்களுக்கு டவுட் கிளியரிங் மட்டும் லைவ்ல வரும். மற்றபடி யூனிட் பேஸ்ட் டெஸ்ட்டு, மார்க் எக்ஸாம் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4999 மட்டும்தான். கரெக்டா? ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான இந்த கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி இதுக்குமே வந்து கிளாஸஸ் அப்படிங்க ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ தேவைப்படுறவங்க எந்த கிளாஸ், ஓகே, ஸோ மொத்தம் வந்து நம்ம FSO and AAO and AHO. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த 3 பேட்சுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நம்பரை நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒன்ஸ் அகேன் வெயிட். எஸ், ஓகேவா? ஸோ இந்த நம்பரை வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, 9345188422. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி 9345021525. கரெக்டா? ஸோ இந்த 2 நம்பரில் எதுக்கு கால் பண்ணாலும் உங்களோட கொரிஸ் எதுவாக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். புக்ஸு, அதே மாதிரி பேட்ஜு, ஸோ வேறு ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷன் தான் எத்தனை வீடியோ போட்டாலும் திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் அந்த குவாலிஃபிகேஷனை மட்டும் டீட்டெயிலாக அந்த நான் கொடுத்த அந்த பேனரில் வந்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? அந்த ஆடில். ஸோ அதில் வந்து கிளியராகவே கொடுத்துருக்கேன். ஸோ யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு 4 காலம் கொடுத்துருக்கேன். இந்த கிட்டத்தட்ட இத்தனை பிரின்சிபல், சரி, இந்த டிசிப்ளின் எல்லாமே வந்து உங்களுக்கு எலிஜிபிள் தான். கரெக்டாக? ஸோ மெடிசின் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், ஃபுட் டெக்னாலஜி, வெட்டினரி சயின்ஸ், ஸோ எல்லாத்துலேயுமே இது எலிஜிபிள் தான். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? அதே மாதிரி நான் இன்னும் நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பினிஸ் கிளாஸ் ரூம் ஆப் அப்படிங்கிறது. அதே மாதிரி வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் PenisCoaching.in அப்படிங்கிற வெப்சைட் வந்து நீங்கள், ஓகே, நெட்டு கிடைக்கலையா? ஒன் செகண்ட் இங்கே வந்து நெட் அவைலபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். நோ இன்டர்நெட் கனெக்ஷன். கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, எஸ். ஸோ இப்போ தான் இந்த பேட்சை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த பேட்ச் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஜூன் 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த வள்ளுவன் அப்படிங்கிற பேட்ச் தேவைப்படுறவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேறு நிறையா கோர்சஸும் இதில் இருக்குது. இந்த கோர்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா? இதில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா கோர்சஸ் இருக்கும். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃப்ரீ மார்க் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஃப்ரீ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவும் அட்டன் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? இதில் சைன் அப் பண்ணணும் அப்படின்னா இந்த லாகின் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லாகின் கொடுத்து நார்மலாக உங்களோட ஒரு மெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ இதுதான் சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ தேவைப்படுறவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட்னாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இதில் நான் மேக்ஸிமம் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 3 இதுக்குமே வந்து எக்ஸாம்ஸ் அப்படிங்க போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறதையும் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். டிஎன்எம்ஆர்பி அண்டு டிஎன்பிசிக்கு அந்த ஏஓ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் மட்டும் போய்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஓ எக்ஸாம் அண்டு ஹார்டிகல்ச்சர். ஓகே, ஸோ அது ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ம் சரி ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு எஃப்எஸ்ஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, நன்றி.